அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நஹுல் வாலிஹ் மர்ஹலத்துல் ஊலா ஜுஜு சானி 2ஆம் பார்ட்டு. இப்திதாவில் 2வது பார்ட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தக்சீமுல் ஃபால், ஃபாலுடைய வகைகள். இல சஹீஹில் ஆஹிரி வ மூத்தலுல் ஆஹிரி. ஒரு ஃபாலுடைய கடைசியில் சஹீஹான எழுத்து இருக்கிறதும் இல்லத்துடைய எழுத்து இருக்கிறதும் அதை பற்றியுள்ள பாடம். இந்த பாடத்தில் ஒன்றும் இருக்காது. அந்த எழுத்துடைய கடைசி சஹியா இருக்கா இல்லத்தா இருக்கா அதை பற்றியும் அது மட்டும் சொல்லுவாங்க. அல்கா வீசினான், செய்யாது மீனவன், சபக்கத்தகு அவனுடைய வலையை வீசினான். மீனவன் வச்சுக்கலாம், இல்லாட்டி வேடன் வச்சுக்கலாம். வேடன் அவனுடைய வலையை வீசினான். செய்யாதுன்னா வேடன். தா மரிலு தபீப, தா அழைத்தான், மரிலு நோயாளி அழைத்தான், தபீப டாக்டரை அழைத்தான். எல்கா அடைகிறான், முசீஉ தீயவன், குற்றம் அழைத்தவன் அடைகின்றான். ஜஜாஹு அவனுடைய கூலியை அடைகின்றான். சருவ ரஜுலு மனிதன் தலைவனாகிவிட்டான். சருவனா தலைவனாகிவிட்டான். ரஜுலு மனிதன். தஸ்பு தூய்மையாக இருக்கிறது. சமா வானம். எதுனு நெருங்குகிறது. ஃபசுலு சீசன். சித்தாயி சித்தான மழைக்காலம். மழைக்கால சீசன் நெருங்குகிறது. ஹசிய பயந்து விட்டான். முகமது பயப்படுகின்றான். முகமது ரப்பஹு அவனுடைய இறைவனை முகமது பயப்படுகின்றான். அபுகி நான் தேடுகின்றேன். ரிலா பொருத்தத்தை. வாலிதைனி என்னுடைய தாய் தந்தையினுடைய பொருத்தத்தை நான் தேடுகின்றேன். பைனி எபுனா பன்னாவு பனாய எபுனி கட்டுகின்றான். பன்னாவு கத்தனார் மஸ்ஜிதன் பள்ளியாசலை கட்டுகின்றான். அலுலம மக்கானு இடம் இருட்டாகிவிட்டது. இத்தக்கதல் மிஸ்பாகு விளக்கு எரிகிறது. எஸ்தஹிம்மு கில்மானு சிறுவர்கள் நீந்துகிறார்கள். அல் கவாயிது ரூல்ஸ் அதாவது விதி. ஃபஅலுல் முத்தல்லுல் ஆஹிரு கடைசி எழுத்து இல்லத்தான ஃபஅல் என்பது ஹுவ அதுவாகிறது. மா ஒன்றாயிருக்கும். கான ஆகிவிட்டது. ஆஹிருஹு அதனுடைய கடைசி ஆகிவிட்டது. அலிஃபன் அலிஃபாக ஆகிவிட்டது. அவ்வளது வாவன் வாவாக ஆகிவிட்டது. அவ்வளது யான் யாவாக ஆகிவிட்டது. அந்த ஒன்றாக இருக்கும். இல்லத்தான ஃபால் என்பது எந்த ஃபாலுடைய கடைசியில் அலிஃப் இருக்கிறதோ அல்லது வாவ் இருக்கிறதோ அல்லது யா இருக்கிறதோ அந்த ஃபாலாக இருக்கும். அப்படி அர்த்தம் வைக்கலாம். மத்து சம்மா சொல்லப்படும். ஆதிஹில் அஹ்ருஃபு சலாசத்து இந்த 3 எழுத்துக்களையும் சொல்லப்படும். பி அஹ்ருஃபில் இல்லத்தி இல்லத்துடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அதாவது அலிஃபு வாவு யா இந்த 3ம் இல்லத்துடைய எழுத்து என்று பெயர் சொல்லப்படும். ஃபாலு சஹீஹு ஆகிரு கடைசி எழுத்து சஹீஹான ஃபால் என்பது ஹுவ அதுவாகிறது. மா ஒன்றாயிருக்கும். லம் யக்குன் ஆகவில்லையே. ஆகிருஹு அதனுடைய கடைசி ஆகவில்லையே. ஹர்ஃபன் எழுத்தாக. மின் அஹ்ருஃபில் இல்லத்தி சலாசத்தி 3 இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்தாக ஆகவில்லையே. அந்த ஒன்றாயிருக்கும். இல்லத்தான ஃபால் என்பது ஒரு எழுத்துடைய ஒரு ஃபாலுடைய கடைசியில் அலிஃபோ வாவோ யாவோ இருந்தால் அது இல்லத்தான ஃபால்னு படித்தோம். அல்கா கடைசியில் அலிஃப் இருக்குது. தா அலிஃப் இருக்குது. எல்கா அலிஃப் இருக்குது. அப்போ இந்த அல்காவும் தாவும் எல்காவும் அலிஃபுடைய இல்லத்தான ஃபால். சர்வ வாவு இருக்குது. எஸ்பு வாவு இருக்குது. எதுனு வாவு இருக்குது. அப்போ இந்த 3ம் வாவு உள்ள இல்லத்தான ஃபால். ஹசிய அபுகி எபுனி இந்த 3ம் யாவுள்ள இல்லத்துடைய ஃபால். அலுலம இத்தகத எஸ்தஹிம்மு இந்த 3 கடைசி எழுத்தில் அலிஃபும் இல்லை வாவும் இல்லை யாவும் இல்லை. அப்போ இதனால் கடைசி எழுத்து சஹிஹான ஃபால் அப்படின்னு ஒரு பேர். இப்போ இந்த படித்த 9க்கும்
கடைசி எழுத்து இல்லத்தான ஃபயலுன்னு பேர். இந்த பாடத்தில் விளங்க வேண்டியது அவ்வளோதான். அடுத்த பாடம் மப்னி மோரப். ஐன மப்னினா யாரா மாறாதது, மோரப்னா யாரா மாறக்கூடியது. ஐன மன்சுலுக்க உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. ஐன நதுகபு நாம் எங்கே போகின்றோம். இலா ஐன தசீரு நீ எங்கே போகின்றாய். தஹப அர்த்தான். ஜஜாரு கசாபு கடைக்காரன். சாத்தன் ஒரு ஆட்டை அர்த்தான். ஹல் தபக அறுத்தானா. ஜஜாரு கசாபு கடைக்காரன். சாத்தன் ஒரு ஆட்டை அறுத்தானா. மின் ஐயி மக்கானின் எந்த இடத்திலிருந்து. ஜீத்த நீ வருகிறாய். ஜீத்து நான் வருகிறேன் வந்தேன். மினல் மஞ்சிலி என்னுடைய வீட்டிலிருந்து. அகத்து நான் எடுத்தேன். மின் அபி என்னுடைய தந்தையிடமிருந்து. நுக்கூதன் செலவினம் பாக்கெட் மணி. பாக்கெட் மணியை தந்தையிடமிருந்து எடுத்தேன்னா வாங்கினேன்னு வச்சுக்கலாம். அல் குத்துனு பஞ்சாகிறது. இமாது சர்வத்தி பொருளாதாரத்துடைய தூண். சர்வத்துனா பொருளாதாரம். ஃபி மிஸ்ர மிஸ்ரிலே பொருளாதாரத்துடைய தூண் பஞ்சாக இருக்கும். ஜனா அறுவடை செய்தான். ஃபல்லாஹ் விவசாயி. குத்துனா பஞ்சை பஞ்ச பறிச்சான்னு அர்த்தம். பருத்தியிலேருந்து பஞ்ச பறிச்சான். தஸ்னவு துஸ்னவு செய்யப்படுகிறது. மலாபிசு ஆடைகள். மினல் குத்துனி பஞ்சிலிருந்து செய்யப்படுகிறது. தபுலத்தில் வருதத்து ரோஜா வாடியது. சமிம்து வர்தத்த ரோஜாவை நுகர்ந்தேன். நலர்த்து நான் பார்த்தேன். இலா வர்தத்தி ரோஜாவை பார்த்தேன். இஸ்மிருல் புஸ்தானு தோட்டம் பழம் தருகிறது. இல்லாட்டி பலன் தருகிறது. ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். லை இஸ்மிர பழம் தராது. புஸ்தானு தோட்டம் இல்லாட்டி விளைச்சலை தராது. அல் புஸ்தானு தோட்டம். லம் இஸ்மிர் பழம் தரவில்லை. கவாயிது ரூல்ஸ் விதிகள். கலிமாத்து கலிமாகளாகிறது. தன்கசிமு கிஸ்மைனி தன்கசிமு பங்காகும். கிஸ்மைனி ரெண்டு வகையில். அப்போ கலிமா ரெண்டு வகைப்படும். மா ஒன்றாகிறது. யஸ்புத்து ஆகிருகு எதனுடைய கடைசி தரிபடுகிறதோ இல்லாட்டி அப்படியே இருக்கிறதோ அந்த ஒன்றாகிறது. அலா ஹாலின் வாஹிதத்தின் ஒரே நிலைமையில். ஃபி ஜமீ தராக்கிபி எல்லா தர்கீபிலேயும் அதாவது எல்லா வாசக அமைப்பிலேயும் ஒரே நிலையின் மீது இருக்கிறது. அந்த ஒன்றாகிறது. யுசம்மா சொல்லப்படும். மப்னியன் அது மப்னி என்று சொல்லப்படும். எல்லா நிலைமையிலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த இஸ்மா இருக்கட்டும் ஃபேலாக இருக்கட்டும் அதுக்கு மப்னி அப்படின்னு சொல்லப்படும். மமா ஒன்றாகிறது. கையரு மாறுமே. ஆகிருஹு அதனுடைய கடைசி இல்லாட்டி எதனுடைய கடைசி மாறுமா அந்த ஒன்றாகிறது. யுசம்மா அதை சொல்லப்படும். மோரபன் மோரப் என்று சொல்லப்படும். வல் ஹுரூஃபு எழுத்துக்கள். குல்லுஹா அது ஹர்ஃபுகள். குல்லுஹா அது அனைத்தும் மப்னியத்து மப்னியாக இருக்கும். கதாலிக்கு இவ்வாறு ஜமி அஃபாலில் மாலியா மாலியான எல்லா ஃபால்களும் மப்னியாக இருக்கும். கதாலிக்கான இவ்வாறே மப்னியாக இருக்கும். ஜமி அஃபால் மாலியா மாலியான ஃபால்கள் அனைத்தும் மப்னியாக இருக்கும். ஜமி அஃபால் அம்ரி அம்ருடைய ஃபால்கள் அனைத்தும் மப்னியாக இருக்கும். அப்போ அர்ஃபுகள் அனைத்தும் மப்னி அப்படின்னு சொன்னாங்க. ஐன மப்னி, ஹல்லு மப்னி, மின்னு மப்னி, மாலியான ஃபாலு எங்கே இருக்கு. தபக மப்னி, ஜீத்து மாலியான ஃபாலு அதனால் இது மப்னி. எந்த மாதிரி மப்னி அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. அடுத்து ஓகே அர்ஃபுகள் அனைத்தும் மப்னி, மாலியான ஃபால்கள் அனைத்தும் மப்னி. அவெல்லாம் என்ன பண்ணாது யாரா பதில் மாறாது. யாரா மாறக்கூடியது மோரபு, யாரா மாறாதது மப்னி. அடுத்து அன்வா பினா மப்னியுடைய அமைப்பு வகைகள். ஓகே மீதி அடுத்த பேரில் வாஹிய தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.